ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல். டெய்லி தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னின்னு அரைச்சு போர் அடிக்குதா? ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிளை வச்சு தான் சட்னி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தான். இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கியில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் முள்ளங்கியை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துட்டு, இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே முள்ளங்கி சேர்ந்து நல்லா வதங்கினா தான் அதுலேருந்து வர அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வராது. இப்போ இது கூட தேவையான அளவு புளி சேர்த்துட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்க விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷமாவது அது வந்து சிம்மில் இருந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வதங்கணும். இந்த அளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா உப்பு சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துடலாம். இது வந்து நீங்கள் இந்த சட்னியை சர்வ் பண்ணும்போது முள்ளங்கி சட்னின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. தோசை, இட்லிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வேயாக இருக்கும் சாப்பிட வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.